Hey, hello everyone. Welcome back to my channel. It's Monday. இன்றைக்கி என்னோடய கீழே லஞ்ச் பாக்ஸில் ரொம்பவே ஈஸியான ரெசிபீஸ் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். தஹி கறி அண்ட் மட்டர் பராத்தா, அப்புறம் ஒரு மின்ட்டு வச்சு ஒரு சட்னியும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஃப்ரெஷ்ஷான க்ரீன் பீஸ் அது ஆல்ரெடி வந்துட்டு முளை கட்டவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு இன்றைக்கி இது பரோட்டா கூட நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாயில் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரைஸு, எக்கு இது எல்லாத்தையும் வந்துட்டு பாயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஜென்ரலாகவே நமக்கு மண்டேஸ்னாலே கொஞ்சம் எழுந்து நம்ம எல்லா திங்ஸும் பண்ணுறதுனாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் சாட்டர்டே சண்டே நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி இருந்திருப்போம். பட் மண்டே அகெயின் நம்ம வந்து ஒரு ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த க்ரீன் பீஸ் நல்லா குக் ஆனோடனே இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் என்ன மசாலா ஆட் பண்ணணும், இல்லை கார்லிக் ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு வெறும் சால்ட் போட்டு தான் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மின்ட் சட்னிக்கு வந்துட்டு மின்ட் அண்ட் க்ரீன் சில்லி, கொஞ்சமாக கார்லிக் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த தஹி கறி வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன கடாயில் கொஞ்சமாக ஆயில் அண்ட் மஸ்டர்ட் சீட்ஸ், ஒரு தால், 1 டீஸ்பூன் ஜீரா சீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன ஆனியன், அதுக்கப்புறம் 2-3 கிலோ கார்லிக்கு, இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெட் சில்லி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. தென் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போடும், இதையும் சேர்த்து கலந்துட்டு இந்த மாதிரி தனியாக தயிரை வந்துட்டு இந்த கூட ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், தஹி கறி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மட்டர் பரோட்டாவுக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி சப்பாத்தி வந்துட்டு உருட்டி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தியை நம்ம கொஞ்சம் ஹாஃபாக வந்துட்டு உருட்டினதுக்கப்புறமா நம்மளோட மட்டர், பாயில் பண்ண மட்டர் வந்துட்டு இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி மோமோஸ் மாதிரி ரெடி பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி உருட்டி அகெயின் வந்துட்டு ஷேப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எக்கு பாயில் பண்ணியிருந்தேன். ஸோ எக்கையும் வந்துட்டு வெறுமனே எக்கு கொடுக்காம கொஞ்சமாக ஆயில், ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி அதையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மட்டர் பரோட்டாவையும் நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் மாம்ஸ், நான் எல்லாத்தையும் குக் பண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு பேக் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு தனியாக தஹி கறி கொடுக்கல, ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அது எனக்கு ஈஸியாக இருக்கும்னால அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோக்டு பாதாம், அவ்வளோதான். See you guys. Thank you.